வணக்கம். ஒரு இனிய ஒரு முக்கியமான காலை பொழுதில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இப்போ எங்கே நம்ம பரபரப்பாக போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய மரபு தந்தை என்று அழைக்கக்கூடிய நம்மாழ்வார், நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் உருவாக்கிய பண்ணை கரூர் மாவட்டத்தில் பாருங்கள், அந்த பார்டர் பார்க்குறீங்க, இந்த எல்லையில் அவர் இது ஆரம்பிக்குது. கரூர் மாவட்டத்தில் உள்ள அவர் உருவாக்கிய பண்ணை வானகம் அப்படின்னு அழைக்கிறோம். அதை நோக்கி தான் நம்ம போகிறோம், வந்துட்டோம். இப்போ அந்த வானகத்தோட நுழைவாயிலுக்கு நம்ம வந்துட்டோம். மரபு தந்தைன்னு எடுத்தோடனே நம்ம சொல்லிட்டோம். ஒரு பசுமை புரட்சியாளர், தமிழகத்தின் மிக மிக முக்கியமானவர். பாருங்க, வானகம். கருமான்பட்டின்றது கரூர் மாவட்டத்தில் இருக்க இடம், கடவுர். இது நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் காணொலியில். இப்போ அவருடைய பண்ணைக்குள்ளார தான் அவர் வாழ்ந்த இடமாகவும் அவருடைய பண்ணையாகவும் இருக்குது. நம்மாழ்வார் உங்களுக்கு தெரியும், அவர் தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவர். இருந்தாலும் ஏன் இந்த கரூர் மாவட்டத்தில் இந்த வானகம் இருக்குது, இதில் பார்க்கணும். இது மிக வறண்ட நிலம். அவர் ஒரு சாட்சியா இதை உருவாக்கியிருக்கார். மிக வறண்ட நிலத்தை ஒரு பசுமையான நிலமாக ஒரு 3 ஆண்டுகளில் அவர் மாற்றிட்டார். அதற்குள்ளார தான் நம்ம போகிறோம். இந்த பகுதியில் நீர் ஆதாரங்கள் மிக குறைவாக இருந்த காலங்கள்லேயே அவர் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க எவ்வளோ பசுமையாக இருக்குன்றது. இப்போ இது நம்மளுடைய மரபு தந்தை உருவாக்கிய முயற்சி தான் இது. சரி, இவரை நம்மாழ்வாரை பற்றி நாம் ஏன் கட்டாயமாக முக்கியமாக பார்க்க வேண்டும்ன்றதை நம்ம பார்த்துடலாம். இப்போ பார்க்குறீங்க, நம்மாழ்வார் வாழ்ந்த வீடு அது. இப்போ நீங்கள் பார்க்குறது வாழ்ந்த வீடு. மிக எளிமையாக அதில் அவர் மின் இணைப்பை கூட எடுத்துக்கல. அந்த அளவுக்கு ஒரு எளிமையான வள்ளுவருடைய கொள்கைகளை அடிப்படையாக கொண்டவர். இயற்கை மீது ஒப்பற்ற காதல்னு சொல்லுவோம், இல்லை அன்புன்னு சொல்லலாம். அவ்வளவு நிறைந்தவர். இந்த நம்மாழ்வார் குடில், இந்த இடம், இதை நம்மளுடைய இளைஞர்களும் குழந்தைகளும் கண்டிப்பாக இவருடைய கால்கள் பதியணும். அது மிக 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 அவசியம். நான் ஏன்றதை தொடர்ந்து இந்த காணொலியில் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், ஒரு வள்ளுவம்ன்ற பேரோட அவருடைய மிக எளிமையான குடில் ஒரு பாதுகாப்பு காரணமாக பூட்டி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம அந்த ஜன்னல் வழியாக அதை பார்க்கலாம். நம்மளுடைய புகைப்படத்தை பார்க்கலாம். உள்ளார இருக்குது. அவர் பயன்படுத்திய நூல்கள், அவர் பயன்படுத்திய அவருக்கு கிடைத்த பரிசு பொருட்கள் எல்லாமே அதில் இருக்குது. வந்துட்டோம் நம்ம. சரி, நம்ம செய்திக்கு வருவோம். இவர் மிகப்பெரிய புரட்சியாளர். என்ன புரட்சியாளர்? உலகத்தில் புரட்சியாளர்கள்லாம் ஆயுதம் ஏந்தியவர்கள், உலகத்தில் மாற்றத்தை கொண்டு வந்தவர்கள். இவர்களை பற்றியெல்லாம் நீங்கள் நிறைய படித்தவர்கள் இருப்பீங்க, நிறைய இளைஞர்களுக்கும் தெரியும். புரட்சியாளர்கள்னாலே இளைஞர்கள் ஒரு ஊக்கத்தோடு நம்ம பார்க்குறத பார்க்கலாம். இவர் ஒரு புரட்சியாளர். என்ன புரட்சியாளர் இவர்? இவரிடம் மிகப்பெரிய ஆயுதம் ஒன்று இருந்தது. இந்த மரபு தந்தையிட்ட மிகப்பெரிய ஆயுதம் ஒன்று இருந்தது. என்ன ஆயுதம் தெரியுமா? அதுதான் விதை. விதையே இவருடைய பேராயுதம் என்று குறிப்பிட்டவர் நம்மாழ்வார். பார்க்குறீங்களா? இப்போ அவர் மறைந்ததற்கு அப்புறம் அவரை அடக்கம் செய்த இடம் அது. பார்க்குறீங்க, அந்த இடம்தான் அடக்கம் செய்த இடம். அவர் என்ன ஒரு செய்தியை சொல்லிட்டு போயிருக்காருன்னா, இந்த அடக்கம் செய்த இடத்துல வேறு எதுவும் கட்டடங்களோ எதுவும் கட்ட வேணாம், நான் இயற்கையோடு இருக்கிறது மாதிரி நான் இருக்கணும்னு கேட்டிருக்காரு. அதன் அடிப்படையில் பாருங்கள், மரத்துக்கடியில் அவர் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ தான் நம்ம செய்தி ஆரம்பிக்குது. இப்போ பாருங்கள், நம்மாழ்வார் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறார்னு ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இவருடைய எழுச்சினால் தமிழகத்தில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாரும் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை அடைஞ்சாங்க. இயற்கை மீது உள்ள மதிப்பு, விவசாயத்தின் மீது உள்ள மதிப்பு,
இயற்கையும் எவ்வளவு முக்கியமானது, இயற்கையுடைய அழிவு சீர்கேடுகள் எவ்வளவு பெரிய பாதிப்பை அளிக்கும்ன்ற விழிப்புணர்ச்சியை வந்து அளித்தவர் இவர் தான். இன்னைக்கு நம்ம சிறுதானியங்கள் நீங்கள் இயல்பாகவே பார்த்துருப்பீங்க. இப்போ ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா சிறுதானியங்களோட முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு இப்போ பார்த்துருப்பீங்க. நீங்கள் எல்லாமே கூழ் சாப்பிட்ணும், கேவுரு சாப்பிடணும், கம்பு சாப்பிடணும், ரசாயனம் இல்லாத பொருட்களை வாங்கணும், ஆங்கிலத்தில் சொன்னால் ஆர்கானிக் இயற்கையான பொருட்களை நம்ம உட்கொள்ளணும், மரபு விதைகளை காப்பாற்றணுன்ற இவ்வளவு பெரிய வீரியம் இத்தனை நம்மாழ்வார்கள் தமிழகத்தில் உருவானதற்கான காரணம் நம்முடைய மரபு தந்தை தான். இவர் புதைந்திருந்தாலும் மறைந்திருந்தாலும் நாடு முழுக்க இவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவ்வளவு பெரிய மனிதர் இவர். சரி, நம்ம இவரை பற்றி ஏன் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் கண்டிப்பா அறிவுறுத்தணும், சொல்லணும் அப்படின்றத பத்தி நம்ம பார்ப்போம். ஒரு நாடுன்றது என்றுமே பஞ்சம் இல்லாம, உணவுல குறைவில்லாம, நோய்கள் இல்லாம இதெல்லாம் வாழணும் இல்லையா? அதுதான் ஒரு சிறந்த நாடு. அதாவது ஆயுதங்களாலேயோ அழிவுகளாலேயோ நோய்களாலேயோ இல்லை ஒரு சுனாமி போன்ற அழிவுகளாலேயோ நம் நிலமோ மண்ணோ பாதிப்படைந்தால் நம்மளுடைய மக்களும் பாதிப்படைவார்கள். இதை அறிந்த மரபு தந்தை நம்மாழ்வார் அவ்வளவு செய்திகளை அள்ளி தந்துட்டு போயிருக்கார். அவருடைய புரட்சி தான் இன்னைக்கு நம்ம ஐடியில் படித்த இளைஞர்கள் எல்லாம், அதாவது தொழில்நுட்பத்துறையில் இருந்த இளைஞர்கள் எல்லாம் கூட இன்னைக்கு விவசாயத்தின் மேல மதிப்பு கொண்டு இவ்வளவு பெரிய மாற்றங்கள் அடைந்ததற்கு தந்தை தான் காரணம். அதனால இந்த வானகத்துக்கு கண்டிப்பா நீங்க ஒரு முறை வாங்க. இதுல நிறைய பயிற்சி பட்டறைகள் இருக்கு, இயற்கை விவசாயம் சார்ந்த செய்திகள்லாம் நிறைய இருக்கு, பயிற்சிகள் கூட தராங்க, அதுக்கான தேதிகளை அறிவிப்பாங்க. அவங்கள்ட்ட தொடர்பு கொண்டு கேட்டிங்கன்னா நிறைய செய்திகளை சொல்லுவாங்க. அதுலேயும் நீங்கள் பங்கு கொள்ளலாம். நிறைய பேர் பங்கு கொள்கிறாங்க, நிறைய இளைஞர்களை நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ பாருங்கள், நாட்டு மாடுகள் இது, அதாவது இயற்கையின் மரங்களை மட்டும் அவர் கூறலை, அது உயிரினங்களையும் அது பல்லுயிர்களை பற்றிய அறிவு மீறிய மிகப்பெரிய வேளாண் விஞ்ஞானி அவர். ஆங்கில புலமையும் உண்டு. அவ்வளவு எளிமையா மக்களுக்கு எதை எடுத்து சொல்லணுமோ அதை சொன்ன ஒரு பெரும் மனிதர் அவர். கண்டிப்பா உங்களுடைய குழந்தைகளையும் மற்றவர்களும் கண்டிப்பா நீங்க இந்த இடத்த ஒரு முறையாவது கண்டிப்பா பார்க்கணும். ஏன் பார்க்கணும் அப்படின்றதான் இப்ப நான் சொல்றேன். நான் எப்பொழுதுமே எவ்வளவு செய்திகளை நம்ம நூல்களில் சொன்னாலும், இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு செய்தாலும் செயல்முறை, அதாவது லைவ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், லைவ் ஆக்ஷன், அதாவது ஒரு செய்தியை நேரடியாக பார்த்தால் மட்டும்தான் ஒரு அறிவை நம்ம பெற முடியும். பாருங்க, இந்த நாட்டு மாடு எவ்வளவு அழகான ஒரு சிறிய மாடு, அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. நம்முடைய அழகு அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உணர்வீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த பண்ணை நிலத்துக்கு பயிரிடலுக்கே தகுதி இல்லாத இடத்த இவ்வளோ பேர் சேர்ந்து இந்த பண்ணையை மாட்டிட்டாங்க பாருங்க. மாட்டுக்கான புல், தற்சார்பு வாழ்க்கைன்னு இன்னைக்கு நம்ம பேசுகிறோம் இல்லையா, அது மிகப்பெரிய அளவில் இருக்கு, மிகப்பெரிய அளவில் இருக்கு. அதாவது எப்படி இருக்கு அப்படின்னா இதுதான் காரணம். ஒரு இடத்தில் கூட ஒன்றுமே முளைக்காத ஒரு நிலத்தை இப்போ மாடுகளுக்கான புற்களில் போட்டிருக்காங்க. அங்கே பாருங்கள், கொய்யா மரம் இருக்குது, பக்கத்தில் நெல் ரகங்கள் நிறைய நாட்டு நெல் ரகங்கள் இருக்குது, அதுக்கப்புறம் காய்கறிகள் இருக்குது. எல்லாமே அவங்க இந்த நிலத்தில் இன்று விளைய வச்சுருக்காங்க. இதை விளைவிக்க முடியுன்ற ஒரு சாட்சியாக அதை அவங்க நிரூபிச்சிருக்காங்க. சரி, இது நம்மளுடைய மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு மாறுதலை கொண்டு வந்த ஒரு செய்தி இது. அதை எப்படின்னா சிறிய குழந்தைகளுக்கெல்லாம் அது புரியாது இல்லையா, நம்ம தான் நம்ம எடுத்து சொல்லணும். நம்ம அதாவது எப்போதுமே நம்ம எப்படி இருக்கிறோம், இப்போ இருக்கிற வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னா பொழுதுபோக்கு அம்சங்களை மையப்படுத்தினதாக இருக்குது. நம்ம ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்குன்னு சொல்லுவோம், அது பொழுதுபோக்கு இடங்கள், இல்லை மால்னு சொல்கிற இடங்கள், இது மாதிரி இடங்கள் தான் நம்மளுடைய ஒரு குறிக்கோளாக ஆயிடுச்சு. பொழுதுபோக்கு ஒரு குறிக்கோளாக ஆயிடுச்சு. நான் இப்போ அதெல்லாம் தவறாக சொல்லலை, ஆனால் அதே நேரத்தில் கண்டிப்பாக நம்ம இந்த செய்திகள்லாம் குழந்தைகளுக்கு நம்ம தான் எடுத்து சொல்லணும். இந்த செய்திகளை நம்ம எடுத்து சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும்.
ஏன்னா எதுக்கு இந்த காடு மேட்லலாம் போய் என்ன தெரிய போகுது நமக்குன்னு நினச்சிருவாங்க. நாம் வாழும் பூமியும் நம்மளுடைய சமுதாயமும் பின்னுக்கு, அதாவது நமக்கு பிறகும் வாழதான் போகிறாங்க. நம்மளுடைய குழந்தைகளாக இருக்கட்டும், அது பேர குழந்தைகளாக இருக்கட்டும், இல்லை பேர குழந்தைகளோட குழந்தைகளாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் இந்த மண்ணில் தான் வாழ போகிறாங்க. இந்த மண்ணை நம்ம காக்க வேண்டியது நம்ம கடமை. நிறைய இளைஞர்கள் எழுச்சியோடு இதை எழுந்துட்டாங்க. இயற்கை இன்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்க, எங்கே பார்த்தாலும் இயற்கை பற்றிய செய்திகள் நிறைய பரவி இருக்குது. நிறைய நல்ல செய்திகள் இருக்குது. நல்ல பொருட்களையும், நஞ்சில்லாத உணவையும், ரசாயனமாக இல்லாத ஒரு உலகத்தையும், இயற்கை அழியாமல் பாதுகாக்க வேண்டிய செய்திகளையும் நிறைய பேர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவர் இருவர்னா நம்ம சொல்ல முடியாது, அவ்வளோ தூரம் ஒரு மாற்றம் நடந்திருக்கு. ஆனால் இதுக்கெல்லாம் மூல காரணமாக இருந்தவர் நம்மாழ்வார் ஐயா தான். கண்டிப்பாக நம்ம இயற்கையை பற்றி பேசுகிறோம், இல்லை இயற்கையை ரசிக்கிறோம், இல்லை இயற்கை மீது மரியாதை கொண்டு நம்ம இருக்கிறோம்னா கண்டிப்பாக இந்த மண்ணை ஒரு முறையாவது நீங்கள் தொட்டு பார்க்கணும். உங்கள் குழந்தைகளையும் தொட வச்சு அந்த செய்திகளை கண்டிப்பாக அவங்களுக்கு கட்டாயப்படுத்தி புகட்டணும். நான் அதை கொஞ்சம் கடுமையாகவே நான் சொல்கிறேன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த செய்திகளை நீங்கள் செய்வீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, எவ்வளவு இந்த மண் மாற்றத்துக்கு உட்பட்டு பாருங்கள். அதை நம்மால் வரைய பல செய்திகள், பன்னாட்டு நிறுவனங்கள் இப்போ மேல்நாடுகள் அமெரிக்கா போன்ற நாடுகள் நம்மளுடைய வேம்பு போன்றதுக்கெல்லாம் காப்புரிமை பெற்றபோது போராடி அது இல்லைப்பா அது எங்களோடது அப்படின்னு சொன்னவர், ஒற்றைப்பல் ஒரு நாற்று நடுறதுன்றது தமிழர்களுடைய முறைன்னு சொல்லி அதுக்கு விளக்கம் தந்தது. இயற்கை பூச்சி விரட்டிகளை அவ்வளவு கூறியது. எல்லாம் அந்த பெருமை அனைத்தும் நம்மால் வரைய சரியும். நிறைய மீண்டும் சொல்கிறேன், தொடர்ந்து நம்ம காணொலிகளில் சொல்கிறோம், நிறைய நண்பர்கள் அருமையான காணொலிகளை பதிவிட்டிருக்காங்க. கண்டிப்பாக செய்தி ஊடகங்கள் கூட நல்ல நம்மாழ்வாரை பற்றிய செய்திகள் நிறைய பதிவிட்டிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த காட்சிகள்லாம் பாருங்கள். இது வானகத்துடைய அலுவலகம், அப்புறம் பயிற்சி பற்றைக்கான இடம், இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. எப்போதுமே வானகம் மிக எளிமையான ஒரு இடமாவே இருக்கிறது. அதில் இது எப்படி சொல்கிறது, அதாவது ரொம்ப அதை மாடர்னிசத்துக்குள்ளார அது இல்லை, அது இயற்கையோடையே சேர்ந்து தான் இருக்குது. வானகம் பறிச்சு குடியில் இது நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் வந்தீங்கனாலும் இதெல்லாம் பார்க்கலாம். அவங்க ரொம்ப இங்கே இருக்கிறவங்களாம் ரொம்ப அன்போடையும் நட்போடையும் பழகக்கூடியவர்கள். கண்டிப்பாக நீங்கள் எந்த செய்திகளை கேட்டாலும் அவங்க தெளிவாக சொல்லுவாங்க. நிறைய இளைஞர்கள் இங்கே பயிற்சி பெற்றிருக்காங்க. நம்ம பார்க்குறோம், நிறையா ஆர்கிடெக்ட்ஸு, பொறியாளர்கள், நிறைய நண்பர்கள் எல்லாமே இருக்காங்க. பாருங்கள், இது ஒரு உணவு கூடம். அங்கே வந்தீங்கன்னா பார்க்கலாம், இயற்கையான ஒரு உணவு கூடம். இங்கே ஒருவர்கள் உணவு அருந்துறதுக்காக உள்ளது. பாருங்கள், நம்மளார் சொன்னது விளைந்ததை உண்ணணும்ன்றதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், இந்த குடிலுக்குள்ளார நம்ம இயற்கையான குடில், இதெல்லாம் நிறைய பேர் அமர்ந்து சாப்பிட்டுட்டு எல்லாம் பயிற்சி பெற்றுக்கு போகிறாங்க. அங்கேயே விளைந்த காய்கறிகள் அதெல்லாம் கூட இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய நூல்கள்லாம் இருக்குது. தேவைன்னா கூட நம்ம அவர் எழுதிய நூல்கள்லாம் நம்ம இங்கே வாங்கிக்கலாம். நம்ம பாருங்கள், எவ்வளோ இயற்கையாகவும் எளிமையாகவும். எளிமை தான் ஒரு பேர் ஆயுதம். நீங்கள் தமிழோடைய பாருங்கள், அதுக்கு கூட குரலகம்னா பேர் வச்சிருக்காரு பாருங்க. அவர் வள்ளுவர் மீது ஒரு தனியாத அன்பு கொண்டவர் இல்லையா, அதனால் அப்படி இருக்குது. இப்போ பார்க்குறீங்க. இது இல்லாமல் இந்த வானகத்தோட தொடர்ச்சியாக அடுத்த பகுதியிலையும் அவங்க தொடர்ந்து அந்த நிலங்களை சீர்படுத்தி பசுமையாக மாற்றுறதுக்கான முயற்சிகளை அந்த குழு தொடர்ந்து செயல்படுது சிறப்பாக. இவ்வளோ பெரிய மாற்றத்தை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு வறண்ட நிலமாக இருந்த இடத்த இப்படி மாற்றுறது, நீர் மிக குறைவாக இருக்கும்போது மாற்றுறது மிக கடுமையான செய்தி. ஒரு அரசாங்கம் கூட அதை செய்வதற்கு துணிவது ரொம்ப கடினம். அந்த நிலையில் ஒரு தனி மனிதனா இயற்கையை நின்று போராடி தன் வாழ்வு முழுக்கவே காவிரி படுகையை காப்பாற்றுவது, நம்மளுடைய இயற்கை வேளாண்மையை பெருக்கிறது. இன்று பல இளைஞர்கள் விதையை அவ்வளோ பெரிய ஆயுதமாக எடுத்து நாட்டு விதைகளை காப்பாற்ற வேண்டும்ன்ற எண்ணத்தை உருவாக்கிய பெரும் மனிதருடைய பங்கு அது. அதனால் எந்த காலத்திலையும் நம்ம நம்மாழ்வாரை மறந்து விடவே முடியாது. இவரை கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கும் மற்றவர்களுக்கும் இவருடைய பணிகளை பற்றி தெரிவிங்க, இவருடைய சிந்தனைகளை பற்றி கூறுங்க. பல காடுகளை உருவாக்கியிருக்காரு. இயற்கை வளங்களை பற்றி இவரை விட எளிமையான சொல்கிற மனிதரை நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. அவ்வளவு எளிமையாக எப்படி இயற்கை சுழற்சி இருக்குது, எதுக்கு இந்த செடிகள் முக்கியம், எதுக்கு இந்த மரங்கள் முக்கியம், ஏன் இந்த மரங்களெல்லாம் அழிக்கக்கூடாது, நம்ம வாழ்வியல் நோயற்ற வாழ்வு வேணும்னா எப்படி நம்ம இந்த இயற்கை சார்ந்து வாழணும், நம்மளுடைய பகட்டான வாழ்க்கையை விட நம்ம இந்த மண்ணுக்கு செய்யக்கூடிய கேடுகள் என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம அதெல்லாம் செய்யக்கூடாது, கரியமுல வாய்வு, மற்ற செய்திகள். அவர்
அறிவியலுக்கு எதிரானவர் இல்லை, நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். அவர் வந்து அப்படியே விவசாயத்துறையில் அறிவியல் வளர்ச்சியை விரல் நுழையில் வச்சிருக்கக்கூடியவர் தான் அவர். அவர் வந்து மிக தெளிவான மனிதன் தான். ஆனால் இயற்கையை அழிப்பதோ இயற்கையை விட்டு விலகும் போதோ நம்முடைய சமுதாயம் பிற்காலத்தில் உணவுக்காக ரொம்ப இல்லாத நிலை கூட ஏற்பட்டுருன்ற பயம் கொண்டவர். அதனால தான் வந்து தொடர்ந்து வந்து எல்லா செய்திகளும் ஊர் ஊராக நடைப்பயணம் மேற்கொண்டு, அவர் பாருங்க சாதாரண ஒரு நம்ம பயன்படுத்த பேருந்து இல்லை புகை வண்டியை தான் அவர் பயன்படுத்தினார். நிறைய பேர் வந்து அவருக்கு கார்லாம் சொன்னால் கூட அதெல்லாம் வந்து வேண்டான்னு சொல்லி இருந்தவர். மிக எளிமையான மனிதன். வந்து நிறைய ஊர்கள் ஒரு கிராமங்களாக போய் குழந்தைங்களை சந்தித்து ஒவ்வொரு கிராமத்துலேயும் அவருடைய செய்திகள், இயற்கை சார்ந்த செய்திகளை வந்து அனைவருக்கும் பகிர்ந்தவர். இதை நான் சொல்லி பல பேருக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இவரை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் கூட எங்களுடைய கடமை, எப்படி என்னுடைய மகனுக்கு நான் இந்த இடத்தை காட்டணும்னு நினைக்கிறோனோ அது போலவே தமிழகத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளையும் என் குழந்தைகளாகவே எண்ணி நான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த இடத்த நீங்களும் பார்த்தே ஆகணும், இந்த செய்திகளெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இது வந்து நம்மளுடைய கடமை. அதாவது எப்படி கடமைன்னு சொல்கிறோம், நம்ம அப்பா அம்மாவை பார்த்துக்கிறது நம்ம கடமை, நம்ம தம்பி தங்கையரை பார்த்துக்கிறது நம்ம கடமை, அப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி இந்த இயற்கையும் மண்ணும் நம்முடன் கூட பிறந்தவை. இவற்றை காப்பாற்றுவது, பேணி பாதுகாப்பது எல்லாம் நம்மளுடைய கடமை தான். இந்த கடமையில் வந்து நாங்கள் ரொம்ப வந்து பிஸியாக இருக்கிறோம், இதெல்லாம் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லிடக்கூடாது. இதுதான் எதிர்காலம், இதுதான் நம்மளுடைய எதிர்கால சமுதாயத்தை காப்பாற்ற போகுது. இந்த சிந்தனைகளை வளர்த்துக்குங்க. இவர் பற்ற செய்திகளை வந்து நீங்களும் பெறணுன்றது எங்களுடைய ஆசை. இந்த பதிவில் நிறைய செய்திகளை உங்களுக்கு கட்டாயப்படுத்திட்டோம். இருந்தாலும் உங்களுக்கு இந்த பதிவு வந்து பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக இது போன்ற ஒரு நல்ல காணொளியோடு உங்களை சந்திக்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போன்ற இடங்களில் நம்ம பயணிப்போம். கண்டிப்பாக மிக சிறப்பான செய்திகளை குழந்தைகளுக்கும் மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டிய கடமை எங்களுக்கும் இருக்குது, உங்களுக்கும் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.